தென்காசி மாவட்டம் மேக்கரையில் தனியார் அருவிக்கு ஆபத்தை உணராமல் தடையை மீறி இளைஞர்கள் சென்று குளித்து வருகிறார்கள். தென்காசி மாவட்டம் மேக்கரையில் தனியார் அருவிக்கு ஆபத்தை உணராமல் தடையை மீறி இளைஞர்கள் சென்று அங்கே குளித்து வரும் காட்சிகளை பார்க்கிறோம். குண்டாறு பகுதியில் நீர்வீழ்ச்சிகள் பூட்டப்பட்ட நிலையில் தனியார் அருவிகளில் மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லாத தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு குடும்பமாக சுற்றுலா செல்லும் மக்கள் அங்கு அருவியில் இறங்கி குளித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைகிறார். சுந்தர மகேஷ், ஏற்கனவே வெள்ளம் அதிகம் பெருக்கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் அருவிகள் எல்லாம் பூட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தனியார் அருவிகளுக்கு மக்கள் ஆபத்தை உணராமல் செல்கிறார்கள். இதனை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையா? என்ன விவரம்? தென்காசி மாவட்டத்தில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள, அதாவது தற்போது சீசன் என்ற போதிலும் குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகள் கடந்த 3வது நாளாக இன்று அனைத்து அருவிகளிலும் தடை விதிக்கப்பட்டு குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் நேற்று குண்டாறு அணை பகுதியில் அதிகமான சுற்றுலா பயணிகள் தனியார் அருவிகளுக்கு படையெடுத்த சூழ்நிலையில் அந்த அருவி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய கேட்டுகள் பூட்டப்பட்டு நேற்று கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுத்திருந்தால், அதனைத் தொடர்ந்து குற்றாலத்திற்கு அருகே உள்ள மேக்கரை பகுதியில் பல்வேறு, அதாவது எருமைச்சாவடி என்ற ஒரு பொது அருவியும் அதற்கு மேல் தனியார் அருவிகள் உள்ளதாக ஏற்கனவே கூறப்படுகிறது. இந்த அருவிகள் ஏற்கனவே அகற்றப்பட்டு விட்டதாக கூறப்பட்டாலும் கூட அங்கு வரக்கூடிய அந்த ஆறு மற்றும் அருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து குளித்து வருவதாக தற்போது தகவல் கிடைத்தது. அந்த பகுதியில் உள்ள எருமைச்சாவடி என்ற அருவியில் தான் தற்போது கூட்டமாக குடும்பமாக பொதுமக்கள் சென்று குளிப்பதை நம்ம காண முடிகிறது. இந்த அருவி பகுதியில் அதிகப்படியான தண்ணீர் வரத்து என்பது ஏற்பட்டால் இந்த பகுதியில் வெளியேறுவதற்கான சூழல் இல்லாத இடத்திலும் அந்த பகுதியில் குடும்பமாக சிறு குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டவர்கள் இருப்பதை காண முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது உடனடியாக அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய காவல்துறையினர் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு உள்ளே குளித்துக் கொண்டிருப்பவர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியிட்டு. விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.